இலங்கையின் 3 மாகாண தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன. வடக்கு மாகாணத்தில் பதிவான வாக்குகள் அனைத்தும் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழர் தேசிய கூட்டமைப்பு பெரும்பாலான இடங்களை கைப்பற்றியுள்ளது. வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் ராஜபக்சேவின் ஆளும் மக்கள் சுதந்திர கூட்டணி முன்னிலையில் உள்ளது. இலங்கையின் வடக்கு, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் நேற்று தேர்தல் நடைபெற்றது. அதில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நேற்று இரவே தொடங்கியது. 3 மாகாணங்களுக்கு தேர்தல் நடைபெற்றாலும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு வடக்கு மாகாணத்தில் நடைபெற்ற தேர்தல் உலக தமிழர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் வடக்கு மாகாண தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 36 இடங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 28 இடங்களை கைப்பற்றியுள்ளது. ராஜபக்சேவின் ஆளும் மக்கள் சுதந்திர கூட்டணி 7 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 16 இடங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 14 இடங்களிலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் 4 இடங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் 1 இடத்தை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியும் பிடித்துள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் 3 இடங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் 1 இடத்தை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியும் பிடித்துள்ளன. இதேபோன்று மன்னார் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் 3 இடங்களை தமிழர் கட்சியும் 1 இடத்தை முஸ்லிம் காங்கிரசும் 1 இடத்தை ஐக்கிய சுதந்திர கூட்டணியும் பிடித்துள்ளன. வவுனியா மாவட்டத்தில் உள்ள 6 இடங்களில் 4 இடங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் 2 இடங்களை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியும் பிடித்துள்ளன. இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வாழ்ந்து வரும் வடக்கு மாகாணத்தில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் நம்முடன் தொலைபேசியில் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். சிரமமான வெற்றி, அமோகமான வெற்றி. வடமாகாணத்தில் நாங்கள் ஏறத்தாழ 80% ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் ஏறத்தாழ நாங்கள் 90% ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம். ஜனநாயக சரித்திரத்தில் மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை பூரணமாக வெளிக்கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு அமோகமான வெற்றி. இந்த வெற்றியை எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் மதிக்க வேண்டியது அவசியம். இந்த வெற்றி மதிக்கப்படும் என்று நாங்கள் கருதுகின்றோம். அதற்கு நீண்ட விடயம், அதுக்கு சுருக்கமான பதில் சொல்ல முடியாது. எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் சம்பந்தமாக நாங்கள் தெளிவாக கூறியிருந்த நாங்கள் தற்போது சட்டத்தில் சில ஒழுங்குகள் இருக்கின்றன. சட்டத்தில் உள்ள ஒழுங்குகளை நிறைவேற்றுவதற்கு எங்களால் என்ற அத்தனை முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். அதே நேரத்தில் நாட்டில் நிரந்தரமான சமாதானம், நிரந்தரமான சமத்துவம், நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை அடைவதற்கு எம்மால் என்ற அத்தனை முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். ஒருமித்த நாட்டுக்குள் நாடு பிரிக்கப்படாமல் நமது மக்கள் கௌரவமாக சுயமரியாதையுடன் பாதுகாப்பாக தமது நியாயபூர்வமான அபிலாஷையை நிறைவேற்றி வாழக்கூடிய வகையில் ஒரு அரசியல் தீர்வை அடைவதற்கு எங்களால் என்ற அத்தனை முயற்சியையும் நாட்டுக்குள்ளேயும் நாட்டுக்கு வெளியேயும் நாங்கள் மேற்கொள்வோம். தேர்தல் முடிவுகள் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட வேண்டும் தேர்தல் ஆணையாளரால். அதற்கு பிறகு எமது முதலமைச்சர் வேட்பாளர் எமது மாகாண சபை குழுவினுடைய தலைவராக தெரிவு செய்யப்படுவார். அவர் தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவர் சத்திய பிரமாணம் செய்யலாம். அதைத் தொடர்ந்து அமைச்சர் சபை அமைக்கப்படும். வடக்கு மாகாண தேர்தலில் தமிழ் அமைப்பை சார்ந்த கட்சி வெற்றி பெற்றிருப்பது அங்குள்ள மக்களின் எதிர்காலத்திற்கு உதவும் என தமிழர் தேசிய இயக்க தலைவர் பழ நெடுமாறன், திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர். தொலைபேசி வாயிலாக அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்பொழுது கேட்கலாம். இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் தமிழ் மக்கள் ராஜபக்சேயின் சூழ்ச்சி திட்டத்தை முறியடித்திருக்கிறார். தமிழர்கள் பகுதியிலும் வாழுகிற மக்கள்
தன்னுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று காட்டுவதற்காக ராஜபக்சே ஒரு கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் மக்கள் ராணுவ மிரட்டல் மற்றும் பல நிர்பந்தங்கள் ஆகியவற்றுக்கெல்லாம் அடிபணியாமல் நின்று மக்கள் ராஜபக்சேயின் கூட்டணியை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அதை முழுமையாக தோற்கடித்திருக்கிறார். இது ஒரு சூழல்சு எச்சரிக்கை இலங்கை அரசுக்கு. அங்கே நடைபெறுவது ஜனநாயகம் அல்ல, சர்வாதிகாரம்தான் என்பதை நவீனம் பிள்ளை ஐநாவிலிருந்து வந்த தெளிவாக இன்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்ததில் கூட தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில தாங்கள் ஜனநாயகத்தை காட்டுகிறோம் என்பதற்காக இந்த தேர்தல் நடத்தினாலும் மக்கள் உள்ளத்திலே இருக்கிற உணர்வுகள் என்பது அடித்தளத்திலே இருக்கிறது. இந்த உணர்வின் ஒரு துளி வெளிப்பாடு இது. ஆகவே இதனை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு எந்த அளவிற்கு ராஜபக்சே அரசு வரும் என்பது ஐயப்பாடாக இருந்தாலும், பழைய காலத்திலே இப்படி செல்வா அவர்கள் தலைமையிலே பெற்ற வெற்றியை சிங்கள அரசு எப்படி மாற்றி சட்டத்தின் மூலம் மற்றவர்கள் மூலம் செய்திருக்கிறதோ அது போன்ற முயற்சியிலே எதிர்காலத்தில் இறங்காமல் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. இலங்கையின் வடக்கு மாகாண தேர்தல் முடிவு தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞான தேசிகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது கேட்கலாம். அதாவது தமிழர்களுடைய ஆட்சி முறை என்பது இன்றைக்கு வடக்கு மாகாணத்திலே ஒரு தமிழ் முதலமைச்சர் வருவார். அதன் மூலம் இன்றைக்கு அரசியல் தீர்வுக்கான ஒரு முதல் படியாக நான் இதை பார்க்கிறேன். ஒரு ஜனநாயக ரீதியிலே அங்கே பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், உரிமைகள் பெறப்பட வேண்டும் என்பதிலே காங்கிரஸ் கட்சி எப்பொழுதுமே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு தேர்தல் நடந்து கிட்டத்தட்ட 2000 பார்வையாளர்கள் வெளிமா நாடுகளில் இருந்து வந்த பார்வையாளர்கள் எல்லாம் இந்தியாவில் இருந்து கூட திரு கோபால்சாமி அவர்கள் போயிருந்தார்கள், முன்னாள் தேர்தல் ஆணையர். அவர்கள் மத்தியிலே ஒரு தேர்தல் நடந்து அந்த தேர்தலிலே ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜெயித்து ஒரு தமிழ் முதலமைச்சர் ஆனால் அதன் மூலம் அந்த மக்களுக்கு எதிர்காலத்தில் இன்னும் சில உரிமைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புக்கு முதல் படியாக நான் அதை பார்க்கிறேன். இது நாம் எதிர்பார்த்த ஒரு வெற்றி தான், மகத்தான வெற்றி. இந்த தேர்தலால் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்துவிடும் என்று நாம் கருதவில்லை. ஆனால் ஜனநாயக பாதையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தேர்தலை தமிழ் சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்கிற வகையில் சர்வதேச சமூக அளவில் நமக்கு ஒரு நன்மதிப்பு கிட்டும். சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவை பெறுவதற்கு இது ஏதுவாக அமையும். தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூலம் தமக்கான அரசியல் தீர்வை தேடுகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கிறது. எவ்வளவோ கடுமையான நெருக்கடிகளை தந்தும் கூட, அடக்குமுறைகளை ஏவியும் கூட, ஆனந்தி சசிதரன் போன்ற வேட்பாளர்களின் வீட்டுக்குள்ளே நள்ளிரவில் புகுந்து தாக்குதல் நடத்தியும் கூட அதையெல்லாம் தாண்டி மக்கள் கட்டுக்கோப்பாக இருந்து அச்சப்படாமல் வாக்களித்திருக்கிறார்கள். இலங்கை வடக்கு மாகாண சபை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் விக்னேஸ்வரனின் பின்னணி பற்றி இப்போது பார்க்கலாம். இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக களம் இறங்கிய விக்னேஸ்வரன் 1939 ஆண்டு அக்டோபர் 23 கொழும்பு புதுக்கடையில் பிறந்தவர். தந்தை கனக சபாபதி அரசு ஊழியர் என்பதால் இடமாறுதல் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளிலும் விக்னேஸ்வரன் குடும்பம் வசித்து வந்துள்ளது. லண்டன் பல்கலைக்கழகத்தில் BA பட்டம் பெற்ற இவர் பின்னர் கொழும்பு சட்டக்கல்லூரியில் படித்து வழக்கறிஞரானார். அப்போதே மாணவர் சங்க தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். பல ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றிய பின்னர் விக்னேஸ்வரன் 1979 ஆண்டு நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார். 1987 ஆண்டு கொழும்பு மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய அவர் அதற்கு அடுத்த ஆண்டில் உயர் நீதிமன்றத்திற்கு தேர்வானார். உயர் நீதிமன்ற நீதிபதியாக வடக்கு, கிழக்கு, மத்திய வடக்கு, ஊவா மற்றும் மேற்கு மாகாணங்களில் பணியாற்றியுள்ளார். 1995 முதல் 2001 ஆண்டு வரை முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக இருந்த விக்னேஸ்வரன் 2001 மார்ச் முதல் 2004 ஆண்டு அக்டோபர் வரை
இலங்கை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றியுள்ளார். நீதிபதியாக பணியாற்றிய போது தனது நடுநிலையான தீர்ப்புகள் மூலம் சிங்களர்களையும் திரும்பி பார்க்க வைத்தவர் விக்னேஸ்வரன். வடக்கு மாகாண தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களம் கண்டுள்ள இவர் இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் இந்திய அரசுக்கு முக்கிய பங்கு இருப்பதை உறுதியாக நம்புபவர்.